அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் முதல் சீன ஜப்பானிய போர் குறித்த செய்திகளை பார்க்க போகின்றோம். முதல் சீன ஜப்பானிய போர் 1894 தொடங்கி 1895 முடிவுற்றது. இது 19ஆம் நூற்றாண்டில் கிழக்காசிய நாடுகளில் வல்லரசுகளாக திகழ்ந்த சீனாவும் ஜப்பானும் எவ்வாறு எழுச்சியுற்று எவ்வாறு வீழ்ச்சியடைந்தது என்பது குறித்து நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகின்றோம். 19ஆம் நூற்றாண்டில் சீனாவும் ஜப்பானும் ஐரோப்பிய வல்லரசுகளால் வெளியார் வாணிபத்திற்கு திறந்துவிடப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் கிழக்காசியாவின் மிக வல்லரசுகளாக திகழ்ந்த இரு முக்கியமான நாடுகள் சீனாவும் ஜப்பானும். இந்த சீனாவும் ஜப்பானும் ஐரோப்பிய நாடுகள் அல்லது மேற்கத்திய நாடுகளால் வெளியார் வாணிபத்திற்காக முற்றிலும் திறந்துவிடப்பட்டது. இந்த மேற்கத்திய கலாச்சார பரவுதலின் காரணமாக சீனா மற்றும் ஜப்பானில் மேற்கத்திய பண்பாடு, கலாச்சாரம், கல்வி, தொழில்நுட்பம் மிக விரைவாக அதி தீவிரமாக சீனா மற்றும் ஜப்பானில் பரவியது என்றே நாம் பார்க்கின்றோம். சீனா மேற்கத்திய அறிவியல் பண்பாட்டை வெறுப்புடன் நோக்கிய போது ஜப்பான் மேற்கத்திய கலாச்சாரம், பண்பாடு, அறிவியல், தொழில்நுட்பத்தை தங்களுடைய நாட்டில் சிறப்பாக பயன்படுத்தி மேற்கத்திய நாடுகளை போன்றே முன்னேறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டது. சீனா பழமைவாதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாகவே காணப்பட்டது. எனவே மேற்கத்திய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை சீனாவிற்கு இருந்ததாக காணப்படவில்லை. இது மேற்கத்திய கலாச்சாரத்தை ஜப்பான் பின்பற்றி மேற்கத்திய கலாச்சார முறைப்படி தொழில்நுட்பம், அறிவியல் மற்றும் அனைத்து துறைகளிலும் ஜப்பான் வளர்ச்சியுற்றது. ஜப்பான் கிழக்கத்திய கலாச்சாரத்திற்கு துரோகம் விளைவித்ததாகவே சீன அரசாங்கம் அதனை அந்த கண்ணோட்டத்தை பார்த்தது. சீனாவினுடைய பழைய கொள்கைகள், பண்டைய கொள்கைகளான கான்ஃபியூசியஸ் தத்துவம், தாவோயிசம் மற்றும் பௌத்த கொள்கைகளையே பின்பற்றி தங்களுடைய செயல்பாடுகளை செயல்பட ஆரம்பித்தது. ஜப்பானில் மேற்கத்திய அறிவியல், தொழில்நுட்பம், பண்பாடு தான் தனது முன்னேற்றத்திற்கு உகந்தது என்று ஜப்பான் இவற்றை மேற்கத்திய கலாச்சாரத்தை தீவிரமாக பின்பற்ற தொடங்கியது. இவ்வாறு இரு மாறுபட்ட கருத்துக்கள், சீனா பழமைவாதத்தை பின்பற்றுகிறது, ஜப்பான் மேற்கத்திய கலாச்சாரத்தை புகுத்துகிறது. இவ்வாறு இரு மாறுபட்ட கோட்பாடுகளை, மாறுபட்ட கொள்கைகளை இரு நாடுகளும் பின்பற்ற தொடங்கியது. நாளடைவில் சீனாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே காணப்பட்ட பரஸ்பரம் மற்றும் அச்சம், பொறாமை போன்றவை முதல் ஜப்பானிய போருக்கு வழிவகுத்ததற்கான முக்கிய காரணமாக காணப்பட்டது. இரு கொள்கைகள், இரு தரப்பினரிடையே காணப்பட்ட அந்த பழமைவாதமும் முற்போக்கு சிந்தனையுமே முதல் ஜப்பானிய போருக்கான ஒரு முக்கிய காரணமாக காணப்பட்டது. தொடக்க காலத்தில் சீன ஜப்பானியர்களுடைய உறவு எவ்வாறு இருந்தது என்று பார்ப்போம். 1867ஆம் ஆண்டு ஜப்பானில் மீஜி மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இந்த மீஜி மறுமலர்ச்சி ஜப்பானின் வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமைந்ததாகவே நாம் அதை பார்க்கின்றோம். ஏனென்றால் மீஜி முடியாட்சிக்கு பின்பு ஜப்பானில் மேற்கத்திய கலாச்சார முறை புகுந்து, அதாவது மேற்கத்திய கலாச்சாரம் அனைத்து துறைகளிலும், கல்வி, கலாச்சாரம், பண்பாடு, தொழில்நுட்பம், அறிவியல் என்று அனைத்து துறைகளிலும் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி ஜப்பானை ஒரு நவீன முற்போக்கு நாடாக மாற்றி உலக வல்லரசுகளில் ஒன்றாக ஜப்பானை மாற்றுவதே மெய்ஜி அரசர்களுடைய ஒரு முக்கிய இலக்காக கொண்டு செயல்பட்டது. ஆனால் சீனாவிலும் மேற்கத்திய கலாச்சாரம் மேற்கத்திய நாடுகளை போல் வணிக சலுகைகளை பெற விரும்பியது. மெய்ஜி முடியாட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு எவ்வாறு பிற நாடுகளில் ஜப்பானினுடைய மேலாதிக்கத்தையும் ஜப்பானினுடைய அதிகாரத்தையும் நிலைநாட்டியது போன்று சீனாவிலும் தங்களுடைய அதிகாரத்தையும் மேலாதிக்கத்தையும் ஜப்பான் நிலைநாட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்தது. இதன் விளைவாக 1871 ஜப்பானினுடைய அமைச்சரான கவுண்ட் ஈட்டோவும் சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் மற்றும் ராஜதந்திரியான லீ கங்ஷங்கும் ஒரு நட்பு உடன்படிக்கையினை கையெழுத்து கொண்டனர். இதன் விளைவாக
மெய்ஜி முடியாட்சி ஏற்பட்டு ஜப்பான் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி ஜப்பானை ஒரு உலக வல்லரசுகளில் ஒன்றாக திகழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட போது இரு நாட்டு தலைவர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. 1871 கவுண்ட் ஈட்டோ ஜப்பானினுடைய அமைச்சராக திகழ்ந்தவர். அதே போன்று சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் மற்றும் ராஜதந்திரியான லீ ஹங் சங் இருவரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை கையெழுத்து இட்டுக் கொண்டனர். இந்த உடன்படிக்கையின்படி ஒரு சமரச பேச்சுவார்த்தை ஜப்பானிற்கும் சீனாவிற்கும் ஒரு சமரச பேச்சுவார்த்தை ஏற்பட்டது. இந்த சமரச பேச்சுவார்த்தை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இந்த இரு வேறுபட்ட கருத்துக்கள் ஜப்பான் முற்போக்கு சிந்தனையாளர்களாகவும் சீனா பழமைவாதத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு சூழல். இந்த இரு நாடுகளும் கீழே நாடுகளில் இந்த இரு வல்லரசு நாடுகளும் தனிப்பட்ட கருத்துக்களை வேறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ள ஒரு சூழல் ஒரு போருக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி சென்றது. எனவே இரு நாட்டு அமைச்சர்களும் வெளியுறவு அமைச்சர்களும் ஜப்பானினுடைய வெளியுறவு அமைச்சர் கவுண்ட் ஈட்டோவும் சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் மற்றும் ராஜதந்திரியான லீ ஹங் சங் இருவரும் ஒன்று சேர்ந்து 1871 ஒரு உடன்படிக்கையை கையெழுத்திட்டு கொண்டனர். அதன் பின்பு சீனாவிற்கும் ஜப்பானிற்கும் இடையே ஒரு மனக்கசப்பு ஏற்படுவதற்கான மற்றொரு சூழல் உருவாகிறது. அந்த சூழல் என்னவென்று பார்த்தால் லுச்சு தீவு சிக்கல். லுச்சு தீவு ரிக்யூக் அல்லது லுச்சி தீவுகள் என்பது ஜப்பானுக்கு தெற்கே அமைந்துள்ள ஒரு தீவு. ஜப்பானிற்கு தெற்கே அமைந்துள்ள தீவுகளில் ஒன்றான லுச்சி தீவு அமைந்துள்ளது. இத்தீவுகள் மீது சீனாவும் ஜப்பானும் இரு நாடுகளும் தங்களுடைய அதிகாரத்தை தங்களுடைய மேலாண்மையை நிலைநாட்டுவதில் கடும் போட்டி ஏற்பட்டது. லுச்சி தீவுகளில் சீனாவிற்கும் தங்களுடைய ஆளுமையை நிலைநாட்ட வேண்டும் என்று போராட்டம் ஏற்பட்டது. அதே போன்றுதான் ஜப்பானுக்கும் தங்களுடைய மேலாண்மையை நிலைநாட்ட வேண்டும் லுச்சி தீவுகளில் என்பது ஜப்பானினுடைய பேராசையாக இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். அது குறிப்பாக 1868 மீஜி முடியாட்சிக்கு பின்பு லுச்சு தீவுகளில் ஜப்பான் தங்களுடைய முழுமையான மேலாதிக்கத்தை நிலைநாட்ட எண்ணியது. இதற்கான சந்தர்ப்பம் 1871 ஜப்பானுக்கு கிட்டியது. எவ்வாறு என்றால் 1871 எதிர்பாராத விதமாக லுச்சு தீவு வாசிகளுடைய கப்பல் ஃபார்மோசா தீவுகளில் ஒரு விபத்தினை சந்திக்கிறது. 1871 ஃபார்மோசா தீவு கடற்கரை பகுதியில் ஒரு கப்பல் விபத்து ஏற்படுகிறது. இக்கப்பல் விபத்தில் லுச்சு தீவுகளை சார்ந்த லுச்சி தீவு வாசிகள் பேரிழப்பை சந்திக்கிறார்கள். இவர்கள் பல லட்சக்கணக்கான லுச்சி தீவு வாசிகளை ஃபார்மோசா தீவை சார்ந்த காட்டு மிராண்டிகள் கொன்று குவிக்கின்றனர். இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு ஜப்பான் லுச்சி தீவுகளில் ஏற்பட்ட இந்த உயிரிழப்பிற்காக ஒரு பெரும் நஷ்ட ஈடை சீனாவிடம் எதிர்நோக்கியது. லுச்சி தீவு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. லுச்சி தீவில் சீனாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே கடும் போட்டி. லுச்சி தீவில் யார் மேலாதிக்கத்தை காட்டுவது, யாருடைய அதிகாரத்தின் கீழ் லுச்சி தீவு கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட வேண்டும் என்று ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் இடையே கடும் போட்டி. இந்த போட்டியில் 1868க்கு பிறகு ஜப்பான் எப்பொழுது மீஜி முடியாட்சி ஆட்சிக்கு வருகிறதோ முழுமையாக லுச்சி தீவை ஜப்பான் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தன்னுடைய கைவசத்துக்கு கீழ் கொண்டு வந்தது, அதனுடைய மேலாண்மையை நிலைநாட்டியது என்பதே உண்மை. இந்த சூழலில் 1871 தங்களுடைய மேலாண்மையை மேலும் நிலைநாட்டும் விதமாக ஒரு கப்பல் விபத்து ஃபார்மோசா தீவுகளில் நடைபெறுகிறது. இந்த ஃபார்மோசா தீவு யாருடைய பகுதியை சார்ந்தது என்று பார்த்தால் சீனாவினுடைய எல்கைக்குள் வரக்கூடிய ஒரு தீவு பகுதியாகும். சீனாவிற்கு திரை செலுத்தக்கூடிய ஒரு பகுதியாக ஃபார்மோசா தீவு காணப்பட்டது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை ஜப்பான் மிகச் சிறப்பாக பயன்படுத்தியது. 1871 ஏற்பட்ட கப்பல் விபத்தில் சிக்கிய லுச்சா தீவு வாசிகளை ஃபார்மோசா தீவை சார்ந்த காட்டு மிராண்டிகள் கொன்று குவித்தனர். இதை வன்மையாக கண்டித்து ஜப்பான்
சீனாவிடம் ஒரு பெரும் தொகையை இழப்பீடாக கேட்டது. ஏனென்றால் லுச்சி தீவின் மீது தனது மேலாண்மையை நிலைநாட்ட ஜப்பான் நப்பாசைப்பட்டுக் கொண்டு துடிதுடித்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று ஜப்பான் எண்ணியது. இதனால் சீனாவிடம் ஒரு பெரும் இழப்பீடை கோரியது. ஆனால் சீனா இந்த இழப்பீடை கொடுக்க மறுப்பு தெரிவித்தது. ஏனென்றால் சீனாவினுடைய மறுப்பிற்கு முக்கிய காரணம் லுச்சி தீவுகளில் ஜப்பானுக்கு எந்த ஒரு அதிகாரமும் மேலாண்மையும் இல்லை என்ற கருத்தினை பதிவு செய்து சீனா ஜப்பானுக்கு எந்த ஒரு இழப்பீடும் கொடுக்க முன்வரவில்லை. இவ்வாறு இரு நாடுகளுக்கு இடையே ஒரு போர் மூழ்வதற்கான ஒரு சூழல், ஒரு மோசமான சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இரு நாடுகளின் பதட்டத்தையும் சரி செய்து இவர்களுக்குள் ஒரு சமரசத்தை ஏற்படுத்துவதற்காக அப்போது சீனாவில் இருந்த பிரிட்டிஷ் தூதுவரான சர் தாமஸ் வர்ட் என்பவர் இப்பிரச்சனையில் தலையிட்டு, இந்த லுச்சி தீவு பிரச்சனையில் தலையிட்டு இரு நாடுகளுக்குள்ளேயும் சீனாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே ஒரு சமரசத்தை செய்து வைப்பதற்காக முன்வந்தார். இந்த சர் தாமஸ் வேர்ல்ட் என்ற பிரிட்டிஷ் தூதுவரின், சீனாவில் இருந்த பிரிட்டிஷ் தூதுவரின் முயற்சியினால் இந்த லுச்சி தீவு பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு சீனா ஜப்பானுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு முன் வந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக இந்த பிரச்சனை தற்சமயம் முடிவுற்று போனால் கூட இது ஜப்பானிற்கு ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றியாகவே நாம் இதை பார்க்க முடியும். ஏனென்றால் இந்த உடன்படிக்கையின்படி, இந்த சமரசத்தின்படி சீனா ஜப்பானுக்கு ஒரு பெரும் தொகையை இழப்பீடாக கொடுத்தது. இழப்பீடாக கொடுத்தது எதை வெளிக்காட்டுகிறது என்றால், லுச்சி தீவு பகுதிகளில் ஜப்பானுக்கு அதிகாரப்பூர்வமான உரிமைகள் உள்ளன என்பதை வெளிக்காட்டியது என்றே நாம் பார்க்க முடியும். எனவே இது ஜப்பானுக்கு ஒரு ராஜதந்திர வெற்றியாகவே இந்த லுச்சி தீவு பிரச்சனையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த லுச்சி தீவுகள் மீதான ஜப்பான் உரிமையை சீனா முழுமையாக அங்கீகரித்தது. ஏனென்றால் இழப்பீடு கொடுத்த ஒரு நாட்டினுடைய போருக்காகவோ அல்லது உயிரிழப்புக்கோ நஷ்டஈடு கொடுக்கப்பட்டது என்றால் அந்த நாடு மற்ற நாட்டினுடைய மேலாதிக்கத்திற்கோ இல்ல மேலாண்மைக்கோ உட்பட்டது என்றே நாம் இங்கு பார்க்கின்றோம். 1879 ஜப்பான் தன் படைகளை அனுப்பி அத்தீவுகளை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி மேற்கொண்டது. லுச்சி தீவு பிரச்சனை பிரிட்டிஷ் தூதுவரினால் பேச்சுவார்த்தையின் மூலம் முடித்து வைக்கப்பட்ட பின்பு 1879 ஜப்பான் தன்னுடைய படையை அனுப்பி லுச்சி தீவுகள் முழுவதையும் தங்களுடைய கைவசப்படுத்துவதற்காக, தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவதற்கான ஆக்கிரமிப்பு பணிகளை ஜப்பான் துரிதமாக செய்து வந்தது. லீ கங் சங் ஜப்பானிடமிருந்து சீனாவிற்கு இந்த செயல்பாடு, இந்த ஜப்பானினுடைய இந்த படையெடுப்பு, லுச்சி தீவுகளின் மீதுடைய படையெடுப்பு சீனாவிற்கு பெரும் பாதிப்பையோ இல்ல எதிர்காலத்தில் ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று லீ கங் சங் அதனை உணர்ந்தார். இவ்வாறு லுச்சி தீவு பிரச்சனைகள் பிரிட்டிஷ் தூதுவரினுடைய தலையீட்டில் முடித்து வைக்கப்பட்ட பின்பும் ஜப்பானினுடைய ஆக்கிரமிப்பு லுச்சி தீவில் இருந்தது. எனவே இந்த சூழல் மேலும் ஜப்பானிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு போர் ஏற்படுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியது என்றே நாம் பார்க்கின்றோம். இப்பிரச்சனை, லுச்சி தீவு பிரச்சனை முடிந்தது என்று பார்த்தால் அடுத்ததாக கொரியாவில் ஒரு பெரும் சிக்கல் ஏற்பட்டது. கொரியாவை இரு நாடுகளுமே, சீனாவும் ஜப்பானும் கொரியாவில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பினர். கொரியா எவ்வாறுபட்ட ஒரு புவியியல் அமைப்பை உடையது என்றால், இரு நாடுகளும் சீனாவினுடைய எல்கையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக, நாம் இப்போது இந்த வரைபடத்தில் பார்த்தோமே என்றால் சீனாவையும் கொரியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு நதி என்ன என்று பார்த்தால் யாழ் நதி. இந்த யாழு நதி மட்டும்தான் சீனாவிற்கும் கொரியாவிற்கும் இடையே, சீனாவையும் கொரியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பிரிவினையாக அங்கு இருக்கிறது நான் பார்க்கின்றோம். ஏன்னா சீனாவினோடு நெருங்கிய தொடர்பு சீனாவை ஒட்டி அல்லது சீனாவினோடு நெருங்கிய உறவோடு இருக்கக்கூடிய ஒரு நாடாக கொரியா காணப்பட்டது.
இந்த கொரியாவின் வரலாறு புவியியல் அமைவிடத்தால் நிர்ணயிக்கப்பட்டது என்றே சொல்லலாம். ஏனென்றால் 2 வல்லரசு நாடுகளும் சீனாவிற்கு அருகாமையிலும் உள்ளது. அதே போன்று ஜப்பானிடமிருந்து கொரியாவை ஒரு நீர் ஜலசந்தி மட்டுமே பிரிக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். சீனாவின் வடகிழக்கே அமைந்துள்ள ஒரு தீபகற்ப நாடான இந்த கொரியா யாலு நதியால் பிரிக்கப்படுகிறது. நாம் இந்த வரைபடத்தில் பார்ப்பது போன்று சீனாவையும் கொரியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு நதி யாலு நதி. இது மட்டும்தான் இந்த சீனாவிற்கும் கொரியாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. ஒரு குறுகிய இதை போன்றே ஜப்பானையும் கொரியாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு நீர் ஜலசந்தி மட்டும்தான் அங்கு காணப்படுகிறது. அவ்வளவு நெருக்கமாக சீனாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே இந்த கொரியா இருக்கிறது என்பதை இந்த வரைபடத்தின் மூலம் நாம் பார்க்கின்றோம். இந்த வரைபடத்தை நாம் பார்த்தோம் என்றால் கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையே இந்த கொரியா ஸ்ட்ரெயின்ட் நீர் ஜலசந்தி மட்டுமே ஜப்பானையும் கொரியாவையும் பிரிக்கின்றது. இவ்வாறு இந்த கொரியாவினுடைய புவியியல் அமைப்பானது இரு நாடுகளுக்கும் ஒரு நெருங்கிய உறவு. சீனாவுக்கும் கொரியாவுக்கும் எப்படி ஒரு புவியியல் அமைப்பு இருக்கின்றதோ அதே போன்றுதான் ஜப்பானுக்கும் கொரியாவுக்கும் ஒரு நெருங்கிய புவியியல் அமைப்பு. இங்கு ஒரு யாலு நதியால் சீனாவும் கொரியாவும் பிரிக்கப்படுகிறது. இதை போன்றே ஜப்பான் ஒரு நீர் ஜலசந்தியால் ஜப்பானும் கொரியாவும் பிரிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இது ஜப்பான் இந்த கொரியாவை தன்னுடைய ஆசிய கண்டத்தினுடைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு படிக்கட்டாகவே, ஜப்பானினுடைய திட்டங்கள் அனைத்தையும் ஆசியாவில் செயல்படுத்த வேண்டுமென்றால் அதுக்கு கண்டிப்பாக எந்த நாடு தேவைப்பட்டது? கொரியா அப்படிங்கிற அந்த நாடு தேவைப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு தெய்வீக பேரரசிற்கு திரை செலுத்தக்கூடிய ஒரு நாடாக கொரியா செயல்பட்டு கொண்டு இருந்தது. இதை சீனா சார்ந்திருந்த சீனாவினுடைய சார்பு நாடாக கொரியா கருதப்பட்ட போதிலும் இதனுடைய பாரம்பரிய செல்வாக்கை ஜப்பான் தன்னுடைய பாரம்பரியத்தை கொரியாவில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி வந்தது என்றே நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் கொரியா ஒரு படிக்கட்டு. ஜப்பானினுடைய அனைத்து பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றாலும் சரி, பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றாலும் சரிதான், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பிற ஆசிய நாடுகளுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்றாலும் கொரியா நாட்டினுடைய வழி இல்லாமல் ஜப்பானுக்கு கீழே ஆசிய நாடுகளுக்கு செல்வதற்கான எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருந்தது. எனவே புவியியல் ரீதியாக ஜப்பானுக்கு கொரியா ஒரு படிக்கட்டாகவே அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு புவியியல் ரீதியான இந்த அமைவிடம் கொரியாவின் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும், அண்மையில் உள்ள சீனாவுக்கும் சரிதான், ஜப்பானுக்கும் சரிதான், இந்த இரு நாடுகளின் உறவோடு பின்னி பிணைந்ததாக கொரியா இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு கொரியாவினுடைய பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாகவே சீனா ஜப்பானிய அரசியலில் பல ஆண்டுகள் நிகழ்ந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது சீன ஜப்பானிய போருக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னவென்று பார்த்தால் ஜப்பானின் கொரியா கொள்கை. இந்த கொரியா கொள்கை, ஜப்பானினுடைய கொரியா கொள்கை 3 முக்கிய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டதாக காணப்பட்டது. இந்த சீன ஜப்பானிய போருக்கு ஒரு மிக முக்கிய காரணமாக அமைந்தது ஜப்பானின் கொரியா கொள்கை. இந்த கொள்கை 3 கருத்துக்களை முக்கிய அம்சங்களாக கொண்டிருந்தது. முதல் கருத்து என்னவென்று பார்த்தால், வலிமையற்ற கொரியாவை வலிமை மிகு வல்லரசு ஒன்றின் ஆதிக்கத்தின் கீழ் வரும் அபாயம் இருக்கின்றது. கொரியா வலிமையற்ற ஒரு அரசு. இந்த அரசு ஒரு வலிமையான அரசு, வலிமையான ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொரியா வருவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்ததை நாம் இங்கு பார்க்கின்றோம். இவ்வாறு ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் கொரியாவில் ஏற்பட்டால் அது எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போமேயானால், ஜப்பானின் மார்பை நோக்கி குறி பார்க்கும் துப்பாக்கி போன்றது என்று இந்த கோட்பாட்டினை, இந்த கருத்தினை நாம் சொல்லலாம். ஏனென்றால் ரஷ்யா ஒரு வல்லரசு நாடு. இந்த வல்லரசு நாடு கொரியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினால் இது ஜப்பானுக்கு ஒரு பெரும் பேரடியாக விளங்கும் என்பதில் ஜப்பான் மிகவும் ஐயமுற்று இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இதனைத் தொடர்ந்து மெய்ஜி மறுமலர்ச்சிக்கு பின்பு ஜப்பானிய அரசியல்வாதிகளிடையே ஏகாதிபத்திய உணர்வு ஏற்பட்டது.
தங்களுடைய குடியேற்றங்களை பிற நாடுகளில் ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வு ஜப்பானில் இருந்த அனைத்து கட்சியினரிடையேயும் அனைத்து அரசியல்வாதிகளிடையேயும் இந்த ஏகாதிபத்திய உணர்வு துளிர்விட்டு எழ ஆரம்பித்த காலகட்டம். எனவே கொரியாவை தங்களுடைய ஏகாதிபத்தியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலனியாக ஜப்பானியர்கள் பயன்படுத்த முன் வந்தனர். அதனை நிறைவேற்ற ஆசிய கண்ட பகுதிகள் தங்களுடைய செயல்பாடுகளை நிறைவேற்றவும் கொரியாவை ஜப்பான் ஒரு படிக்கட்டாக பயன்படுத்த ஆரம்பித்தது. இது மூன்றாவது நிபந்தனையாக அல்லது மூன்றாவது கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரண்டாவது கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மூன்றாவதாக, வளர்ந்து வரும் ஜப்பானில் தொழில்துறை மிகவும் வளர்ச்சியுற்ற காலகட்டம். ஏனென்றால் மேற்கத்திய கலாச்சாரம் பரவக்கூடிய சூழல் 1868க்கு பின்பு மேஜி முடியாட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் மேற்கத்திய கலாச்சாரத்தை ஜப்பானில் பயன்படுத்தி அனைத்து துறைகளிலும் கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், பண்பாடு, கலாச்சாரம் என்று அனைத்து துறைகளிலும் மேற்கத்திய பாணியையே ஜப்பான் செயல்படுத்த ஆரம்பித்தது. எனவே மேற்கத்திய முறையினால தொழில்நுட்பத்தினால் ஜப்பானில் தொழில் வளம் பெருகியது. ஆங்காங்கே தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டது. இந்த வளர்ந்து வரும் ஆலை தொழிலுக்கு மூலப்பொருட்கள் தேவைப்பட்டது. மூலப்பொருட்களும் தேவைப்பட்டது. உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கான சந்தையும் ஜப்பானுக்கு தேவைப்பட்டது. எனவே இந்த உற்பத்திக்கு தேவையான ஆலைகளில் உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்கவும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சந்தையாகவும் கொரியா விளங்கியது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஜப்பானில் மக்கள் தொகை பெருகி வருகின்றது. இந்த பெருகி வரும் மக்கள் தொகையின் குடியேற்றமாக கொரியா எதிர்காலத்தில் மாறும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே காணப்பட்டது. எனவே கொரியாவுடன் நெருங்கிய உறவும் வணிக தொடர்பும் மேற்கொள்வதற்கு ஜப்பான் முன் வந்தது. ஜப்பானிற்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த கொரியா விளங்கியது. ஏனென்றால் கொரியா தூரக்கிழக்கு நாடான ஜப்பான் அனைத்து தொழில் சார்ந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு ஒரு படிக்கட்டாக தான் மற்ற பிற நாடுகளோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு படிக்கட்டாக இந்த கொரியாவை பார்த்தது என்றே நாம் குறிப்பிடலாம். குறிப்பாக இந்த மீஜி முடியாட்சிக்கு பின்பு தொழில் வளம் பெருகி ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன்னே சொல்லலாம். மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அனைத்து துறைகளிலும் பழைய கலாச்சாரத்தை மாற்றி மக்கள் புதிய மேற்கத்திய கலாச்சாரத்தை புகுத்தி அனைத்து துறைகளிலும் மேற்கத்திய கலாச்சாரத்தை புகுத்த வேண்டும் என்ற இலக்கோடு ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய சூழலில் ஜப்பான் தொழில்கள் பெருமளவில் பெருகி வந்தது. இந்த தொழில்களை மேலும் உற்பத்தியை பெருக்குவதற்கும் சரி, மேலும் வளர்ச்சியடைய செய்வதற்கு மூலப்பொருட்கள் தேவைப்பட்டது. அதை போன்றே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒரு அங்காடியாகவும் இந்த கொரியா விளங்கியது என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் சீனாவிற்கும் கொரியாவிற்கும் ஜப்பானியர்கள் கொரியாவிடம் போட்டுக்கொண்ட 3 நிபந்தனைகளாக நாம் இதை பார்க்கின்றோம். இதன் விளைவாக 1876 கொரியாவுடன் கிங்வா மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கை. இதனால் ஜப்பான் கொரியாவுடன் கிங்வா என்ற ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டது. இந்த கிங்வா உடன்படிக்கையின்படி 3 முக்கியமான துறைமுகங்கள், கொரியாவில் 3 முக்கியமான துறைமுகங்கள் திறந்து விடப்பட்டன. ஜப்பானுக்கு மட்டுமல்ல, பிற ஐரோப்பிய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் வாணிபம் செய்வதற்காக திறந்து விடப்பட்டது. 3 முக்கியமான கிங்வா உடன்படிக்கை மிக முக்கியமான உடன்படிக்கையாக காணப்பட்டது. இது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது கொரியாவில் ஜப்பான் தங்களுடைய முழுமையான மேலாதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு. 1876 போடப்பட்ட கிங்வா உடன்படிக்கையின்படி கொரியாவினுடைய 3 முக்கியமான துறைமுகங்கள் திறந்து விடப்பட்டன. அதோடு மட்டுமல்லாமல் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ரைட், அப்படி என்றால் அதிகப்படியான அதிகார உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது, அந்த சிறப்பு அந்தஸ்து யாருக்கு வழங்கப்பட்டது என்றால் ஜப்பானுக்கு வழங்கப்பட்டது என்றே நாம் அதை பார்க்கின்றோம். இந்த உடன்படிக்கையின் முக்கியத்துவம் என்னவென்றால், கொரியா ஜப்பானை போல ஒரு சுதந்திர நாடு என்றும் அந்த வாசகம் அதில் சேர்க்கப்பட்டது.
ஏற்கனவே கொரியா ஒரு சார்பு சீனாவினுடைய சார்பு நாடு என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஜப்பான் எப்பொழுது மேலாதிக்கத்துக்கு வருகின்றதோ அதிலிருந்து கொரியா ஒரு சுதந்திர நாடு. அந்த சுதந்திர நாட்டில் சீனர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று பல முறை அதை கூறிக்கொண்டே இருந்தது. இதனை சீனாவும் கண்டு கொண்டதாக பெரிதாக தெரியவில்லை. ஏனென்றால் சீனா கொரியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட முற்பட்டதை சீன அரசாங்கம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இதன் பின்பு இவர்களுடைய இந்த கருத்துக்கள், இந்த ஒப்பந்தங்கள், கிங்வா உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையின்படி துறைமுகங்கள் திறந்துவிடப்பட்டு அனைத்து பொருளாதார நடவடிக்கையும் நடந்து கொண்டிருந்தது. சீனாவிற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. பிற்காலத்தில் ஜப்பான் முழுமையான மேலாதிக்கத்தையும் ஆக்கிரமிப்பையும் கொரியாவில் செய்துவிடும் என்ற ஒரு பயம், ஒரு அபாயம் எழுந்தது என்றே நாம் இங்கு பார்க்கின்றோம். எனவே சீனா எதிர் நடவடிக்கையாக சில செயல்பாடுகளை கொரியாவில் செய்தது. ஜப்பான் மற்றும் கொரியாவில் வணிகம் மற்றும் அரசியல் சலுகைகளை பெறுவதை சீனா முற்றிலுமாக விரும்பவில்லை. ஏன்னா மீஜி முடியாட்சிக்கு பின்பு ஜப்பான் தன்னுடைய மேலாதிக்கத்தை கொரியாவில் தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கின்றது. இந்த சூழலில் ஜப்பான் ஒரு வல்லரசாக மாறிவிடும் என்ற பயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனாக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இமீடியட்டா விரைவாக சீனா எப்படியாவது இந்த ஜப்பானினுடைய வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும், கொரியாவில் ஜப்பானினுடைய வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் லீ ஹங்சங் ஜப்பானை போன்று பிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் வணிக உரிமைகள் வழங்குமாறு ஆலோசனையை வழங்கியது. ஜப்பானுக்கு மட்டும் எந்த வணிக உரிமையும் கொரியாவில் கிடையாது. அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கும் கொரியாவில் வணிகம் செய்வதற்கான உரிமைகள் இருக்கிறது என்பதை சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் லீ ஹங்சங் வெளிப்படையாக தெரிவித்தார். இது எவ்வாறு இருந்தது என்று பார்த்தால் நஞ்சை நஞ்சால் கொல்வது போல் இருந்தது இவருடைய செயல்பாடு. யாருடைய செயல்பாடு? லீ ஹங்சங் சீனாவினுடைய வெளியுறவு துறை அமைச்சர். இவருடைய செயல்பாடு நஞ்சை நஞ்சால் எடுப்பது போல் இருந்தது. ஏனென்றால் ஜப்பான் தன்னுடைய முழு மேலாதிக்கத்தையும் முழு மேலாண்மையையும் கொரியாவில் நிலைநாட்ட முற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான அனைத்து முகாந்திரத்தையும் ஜப்பான் மேற்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் எப்படியாவது இந்த மேற்கத்தியர்களுடைய வருகையை கொரியாவில் ஏற்படுத்தினால் மட்டும்தான் ஜப்பானியர்களுடைய வளர்ச்சியை தடை செய்ய முடியும் என்பதை உணர்ந்தது நஞ்சை நஞ்சால் எடுப்பது போன்று இருந்தது. இதன்படி 1876 இங்கிலாந்து, ரஷ்யா, இத்தாலி, ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகள் வணிகம் செய்வதற்காக கொரியாவிற்குள் அனைத்து அரசியல் உரிமைகளையும் பெறுவதற்கு முன்வந்தனர். 1876க்குள் அனைத்து நாடுகளும் இந்த லீ ஹங்சங்கினுடைய இந்த பேச்சு அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் கொரியாவில் தங்களுடைய பொருளாதார ஆதிக்கத்தை மேலாண்மையை நிலைநாட்ட ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. இங்கிலாந்து, ரஷ்யா, ஜெர்மனி, அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ் போன்ற மிக முக்கியமான ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் சீனாவின் மீது பொருளாதார படையெடு. அதனோடு மட்டுமல்லாமல் லீ கொரியாவில் ஜப்பானின் நடவடிக்கைகளுக்கு எதிராக பல முயற்சிகளை மேற்கொள்வதற்காக யுவான் ஷீகே என்ற ஒரு தூதுவரையும் அங்கு நியமித்தார். கொரியாவில் சீன தூதுவராக யுவான் ஷீகே என்பவரை நியமித்தார். எதற்காக என்றால் ஜப்பானினுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதற்கும் ஜப்பானினுடைய வளர்ச்சியை தடை செய்வதற்காகவும் அவர்களுடைய உந்துதலை வேகத்தை குறைப்பதற்காகவும் அங்கு யுவான் ஷீகே என்பவரை பணி நியமனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து கொரியா அரசவையில் ஒரு பெரும் பிளவு. கொரியாவில் ஒரு உள்நாட்டு பிரச்சனை என்றே இதை நாம் பார்க்கின்றோம். கொரியாவில் வேறு கருத்துக்களை கொண்ட கோட்பாடுகளை கொண்ட மக்கள் இருந்தனர். அவர்களுடைய பிளவு ஒரு பெரும் பிரச்சனை கொரியா அரசியலில் ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது. கொரியா அரசவையில் 2 பிரிவினர்கள் இருந்தார்கள். ஒரு பிரிவினர்கள் பழமைவாதத்தை விரும்பக்கூடியவர்கள், மற்றொரு பிரிவினர் முற்போக்கு சிந்தனையாளர்கள். ஒரு பிரிவினர் ஜப்பானை போல, இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஜப்பானை போல கொரியாவையும் மேற்கத்திய கலாச்சாரம், பண்பாடு, கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம்
அனைத்து தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி கொரியாவை ஒரு வல்லரசு நாடாக, ஒரு அனைத்து துறைகளிலும் ஒரு சிறந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்பது முற்போக்கு சிந்தனையாளர்களின் நோக்கம். இதற்கு கொரியாவினுடைய ராணியின் முழு ஆதரவும் கொடுக்கப்பட்டது. இந்த முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய கருத்துக்கு கொரியா ராணியும் முழு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்காங்க என்பதுதான் நாம் இங்கு பார்க்கின்றோம். இதை போன்று பழமைவாதிகள் என்று ஒரு குரூப் இருக்காங்க. பழமைவாதிகள் என்ற ஒரு குழுவினர். இந்த பழமைவாதிகள் தொடர்ந்து கான்ஃபியூசிய தத்துவம், தாவோயிசம் மற்றும் பௌத்த மத கொள்கைகளை, பாரம்பரியங்களை இங்கு கடைபிடிக்க வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனையாளர்களின் சீர்திருத்தங்களுக்கு எதிரான கருத்துக்களை உடையவர்களாக காணப்பட்டனர். இவ்வாறு கொரியாவில் 2 பிரிவினர்கள் காணப்படுகின்றனர். ஒரு பிரிவினர் சீனர்களை போன்று பழமைவாதத்தை விரும்பக்கூடிய ஒரு பிரிவினர், மற்றொரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஜப்பானை போன்று மேற்கத்திய கலாச்சாரத்தை கொரியாவில் பின்பற்றி இந்த கொரியாவை ஜப்பானை போன்று மேற்கத்திய நாடுகளினுடைய பண்பாடு, கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் எல்லா யுத்திகளையும் பயன்படுத்தி கொரியாவை மேம்படுத்த வேண்டும் என்பது இந்த முற்போக்கு சிந்தனையாளர்களுடைய கருத்து. இவ்வாறு 2 பிரிவினர்கள் கொரிய அரசியலில் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். கீழ்த்திசை கலாச்சாரத்திற்கு துரோகம் இழைவித்து விட்டதாக இந்த முற்போக்கு பழமைவாத அமைப்பினர் கருதினர். இரு பிரிவினரும் பின்னணியில் ஜப்பானும் சீனாவும் நின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த கொரியாவில் ஏற்பட்ட முற்போக்கு சிந்தனையாளர்கள், பழமைவாதிகள், இந்த இரு பிரிவினர்களுக்கு பின்னாடியும் சீனாவும் ஜப்பானும் இருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கருத்து வேறுபாடு, இந்த பழமைவாதிகள், முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்ற கொரியாவில் ஏற்பட்ட இந்த இரு பிரிவினர்களிடையே ஏற்பட்ட இந்த குழப்பம் 1884 ஒரு பெரும் கலகம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது. இந்த இரு தரப்பாருக்கும் தங்கள் கொள்கைகளை செயல்படுத்த முயன்ற பழமைவாதிகள் தங்களுடைய பழமையான கோட்பாடு, பழமையான பாரம்பரியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றே விரும்புகின்றனர். அதே போன்று இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் தங்களுடைய கோட்பாட்டை, மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற வேண்டும். இவ்வாறு 2 தரப்பினர்களுக்கும் ஏற்பட்ட இந்த மோதல் கொரியாவில் ஒரு பெரும் பதட்ட நிலையை ஏற்படுத்தியது. இதனால் முற்போக்குவாதிகள் 1884 கொரியா மன்னரை கடத்தி ஜப்பான் ராணுவ பாதுகாப்பில் வைத்தனர். கொரியா மன்னரை 1884 ஜப்பானின் கொரியா மன்னரை கொரியாவினுடைய முற்போக்குவாதிகள் கொரியாவினுடைய மன்னரை கடத்தி ஜப்பானினுடைய ராணுவ பாதுகாப்பின் கீழ் வைத்தனர். உடனே கொரியாவில் சீன தூதுவராக இருக்கின்ற யுவான் ஷீகே தங்களுடைய படையை அனுப்பி ஜப்பான் படையிடம் இருந்த மன்னரை மீட்டு பழமைவாதி அமைச்சரிடம் ஒப்படைக்கின்றார். இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இங்கு பார்க்கப்படுகிறது. 1884 கொரியாவில் ஏற்பட்ட இந்த கலகம் பழமைவாதிகளுக்கும் முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கும் ஏற்பட்ட இந்த கலகம் ஒரு பெரும் திருப்புமுனை. இத்திருப்புமுனை தான் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே போர் மூழ்வதற்கான ஒரு பெரும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியது என்றே நாம் இங்கு பார்க்கின்றோம். இது சீன ஜப்பானிய அரசர்களிடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது. 1884 கொரியாவில் ஏற்பட்ட இக்கலகம். ஏனென்றால் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மன்னரை கடத்தி ஜப்பானினுடைய ராணுவ கட்டுப்பாட்டில் வைக்கின்றனர். அதே சமயத்தில் சீனாவினுடைய தூதுவராக இங்கு இருக்கின்ற யுவான் ஷீகே ஜப்பானினுடைய மன்னரை மீட்டு மீண்டும் பழமைவாதிகளுடைய கையில் ஒப்படைக்கின்றனர். இச்சூழல் சீனா ஜப்பானியர்களுக்கு இடையே ஒரு போர், ஒரு பதட்ட நிலை ஏற்படுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியது என்றே நாம் பார்க்கின்றோம். இதை தொடர்ந்து லீ இட்டோ ஒப்பந்தம். இந்த கலகம் ஒரு பெரும் பதட்டத்தை சீனா ஜப்பானிய அரசியலில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக 1885 லீ ஹங்ஷங், சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சரான லீ ஹங்ஷங் மற்றும் கவுண்ட் இட்டோ, ஜப்பானினுடைய அமைச்சர் கவுண்ட் இட்டோ இருவரும் சேர்ந்து ஓர் ஒப்பந்தத்தை போட்டனர்.
இந்த போர் முனையில் தங்களுடைய இந்த பிரச்சனையை, கொரியா பிரச்சனையை, இந்த கலகத்தை போர் முனையில் தீர்த்து கொள்ள விரும்பாத சீனாவும் ஜப்பானும் பேச்சுவார்த்தை மூலமாக, ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முன்வந்தனர். இதன் காரணமாக ஜப்பானினுடைய அமைச்சர் கவுண்ட் ஈட்டோவும் சீனாவினுடைய ராஜதந்திரி மற்றும் வெளியுறவு அமைச்சரான லீ ஹங் சங்கும் டியான்சியில் சந்தித்தனர். டியான்சி மாகாணத்தில் சந்தித்து பேசினர். இவ்விரு ராஜதந்திரிகளும் ஏற்கனவே 1871 நாம் சந்தித்ததை நினைவு கூறத்தக்கது. ஏற்கனவே இந்த இரு தலைவர்களும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். சீன ஜப்பானிய போருக்கான சூழல் காரணமாக. அதை பின்தொடர்ந்தே 1885 இந்த கொரியா பிரச்சனையிலும் இரு தலைவர்களும் சந்தித்து டியான்சியில் பேசியது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக நாம் பார்க்கின்றோம். சீன பாணியிலான கான்ஃபியூசியத்தை, கலாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா கொரியா சீனாவினுடைய சார்பு நாடு. கொரியா சீனாவினுடைய சார்பு நாடு. எனவே கொரியாவில் சீன பாணியிலான கான்ஃபியூசிய தத்துவத்தை பின்பற்ற வேண்டும் என்பது சீனாவினுடைய உறுதியான நம்பிக்கையாக இருந்தது. அதை போன்று ஜப்பான் எந்த மாதிரியான ஒரு கோட்பாடை வைத்திருந்தது, என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருந்தது என்று பார்த்தோமேனால், கொரியா ஒரு சுதந்திர நாடு, அது ஒரு தனி நாடு. அந்த நாடு மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி கொரியாவை தன்னுடைய மேற்கத்திய கலாச்சாரம், பண்பாடு அதன் அடிப்படையில் மாற்றி அமைக்க கொரியாவிற்கு முழு உரிமையும் இருக்கிறதாக ஜப்பான் அறிவிக்கிறது. இவ்வாறு இரண்டும், கொரியாவின் மீது ஜப்பான் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறது. அதே போன்று சீனாவின் மீது தன்னுடைய பாணியிலான ஆட்சியை அமைக்க வேண்டும் கொரியா என்பது சீனா நம்பிக்கையோடு இருக்கின்றது. இவ்வாறு இருவேறு கருத்துக்கள். சீனா தன்னுடைய கான்ஃபியூசிய கொள்கைப்படி கொரியாவினுடைய அரசியலமைப்பிலிருந்து கொரியாவினுடைய பண்பாடு, கலாச்சாரம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதில் சீனா உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளது. அதை போன்றே ஜப்பான், கொரியா சுதந்திர நாடு, எந்த நாடுக்கும் சீனாவினுடைய சார்பு நாடு கொரியா இல்ல, கொரியா ஒரு சுதந்திர நாடு, அதனால சீனாவினுடைய கோட்பாடு மற்றும் பண்பாட்டு பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று ஜப்பான் இன்னொரு புறம். இவ்வாறாக இந்த கொரியா பிரச்சனை ஒரு பெரும் குழப்பத்தை ஜப்பான் மற்றும் சீன அரசியலில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது என்றே நாம் பார்க்கின்றோம். இறுதியாக இந்த இரு தலைவர்களுடைய முயற்சி, கவுண்ட் ஈட்டோ, ஜப்பானினுடைய அமைச்சர் கவுண்ட் ஈட்டோ மற்றும் லீ ஹங் சங், சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர், இவர்களுடைய முயற்சியினால் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சில நிபந்தனைகளோடு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகின்றது. சில நிபந்தனைகளோடு ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி முதல் நிபந்தனையாக தங்கள் படைகளை, சீனாவும் சரி ஜப்பானும் சரி, தங்களுடைய படைகளை கொரியாவில் இருந்து விலக்கி கொள்ள வேண்டும் என்று, திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உறுதியளிக்கப்பட்டது. சீனாவினுடைய படையும் கொரியாவில் சீனாவினுடைய படையும் இருக்கக்கூடாது, ஜப்பானினுடைய படையும் இருக்கக்கூடாது. அவ்வாறு இரு நாட்டினுடைய படையும் கொரியாவில் இருந்தால் தங்களுடைய படைகளை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று முதல் நிபந்தனையாக கையெழுத்து இட்டுக் கொண்டனர். இது கவுண்ட் ஈட்டோவும் லீ ஹங் சங்கும் இட்டுக்கொண்ட, டியான்சியில் போட்டுக்கொண்ட முதல் உடன்படிக்கையின் நிபந்தனை ஆகும். இரண்டாவதாக, ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டால், கொரியாவில் ஏதோ ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டால், சீன படையோ அல்லது ஜப்பானிய படையோ அவர்களுடைய அந்தந்த அரசினரிடம் கருத்தை தெரிவித்துக் கொண்டு தங்களுடைய படையை அனுப்பலாம். ஏதாவது ஒரு கொரியாவில் ஏதோ ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டால் மீண்டும் தங்களுடைய படையை, சீன அரசாங்கமோ அல்லது ஜப்பான் அரசாங்கமோ தங்களுடைய படையை அனுப்ப முற்பட்டால் அவர்கள் அடுத்தவரிடம் அந்த தகவலை தெரிவித்துக் கொண்டே தங்களுடைய படையை அனுப்ப வேண்டும். இது இரண்டாவதாக டியான்சி உடன்படிக்கையில் செய்து கொண்ட நிபந்தனையாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, கொரியா படை வேறொரு வெளிநாட்டு கண்காணிப்பின் கீழ் சீரமைக்கப்பட வேண்டும். சீனாவோ ஜப்பானோ கொரியாவினுடைய படையையோ படைப்பயிற்சியையோ நிர்வாகப்படுத்துவதற்கு எந்த அதிகாரமும் கொடுக்கவில்லை. மூன்றாவது ஒரு நபரிடம், அதுதான் கொரியாவினுடைய படையை வேறொரு வெளிநாட்டவருடைய கண்காணிப்பின் கீழ் சீரமைக்கப்பட வேண்டும். இது மூன்றாவது நிபந்தனையாக
டியான்சி மாநாட்டில் கையெழுத்திடப்பட்டது. 4வதாக, இரு நாடுகளும் கொரியாவில் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது. கொரியாவினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் சீனாவும் தலையிடக்கூடாது, ஜப்பானும் தலையிடக்கூடாது. இவ்வாறு இந்த ஒப்பந்தத்தில் கொரியாவை சீனா ஒரு சார்பு நாடு என்றோ இல்ல ஒரு சுதந்திர நாடு என்றோ குறிப்பிடவில்லை. சீனா இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து லீ ஹங்சங் டியான்சி மாநாட்டில் கையொப்பம் இட்டாச்சு. இதுல சீனாவினுடைய சார்பு நாடாகவோ அல்லது சுதந்திர நாடாகவோ கொரியா ஒரு சுதந்திர நாடு என்றோ எந்த வாசகமும் இடம்பெறவில்லை. ஆனால் கோரிக்கைகள் சீனாவுக்குள்ளே அதே உரிமைகளையும் ஜப்பானுக்கு இருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லியது. கொரியா ஏற்கனவே சீனாவினுடைய சார்பு நாடாக பார்க்கப்பட்டது. இப்போது இந்த டியான்சி உடன்படிக்கை எதை வெளிக்காட்டுகிறது என்று பார்த்தோமேயானால், சீனாவுக்கு கொரியாவில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்பதையும், ஜப்பானுக்கு கொரியாவில் சில அதிகாரங்கள் மேலாண்மை இருக்கிறது என்பதையும் வெளிப்படையாக காட்டுகிறது. எனவே இது ஜப்பானுக்கு ஒரு ராஜதந்திர வெற்றியாகவே நாம் இதை பார்க்கின்றோம். இதை போன்று போரை விரைவுபடுத்திய நிகழ்வுகள், இந்த சீன ஜப்பானிய போரை சில சூழல்கள் மிகவும் துரிதப்படுத்தியது என்றே நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் கொரியாவில் ரஷ்யர்களுடைய செல்வாக்கு. ஏற்கனவே டியான்சி ஒப்பந்தத்தில் 1885 போடப்பட்ட டியான்சி ஒப்பந்தத்தின்படி கொரியா படையை சீரமைக்க மற்றொரு நாட்டவரிடம் அந்த பொறுப்பு விடப்பட்டது. அது யாரிடம் விடப்பட்டது என்று பார்ப்போமேயானால், ரஷ்யாவினிடம் கொரியாவினுடைய படையை சீரமைக்கக்கூடிய பொறுப்பு விடப்படுகிறது. இதனால் ரஷ்யா கொரியா படையை சீரமைக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. இவ்வாறு கொரியாவினுடைய படையை சீரமைக்கக்கூடிய பொறுப்பை ரஷ்யா ஏற்றுக்கொண்டதன் விளைவாக ரஷ்யாவிற்கு லாசரோவ் என்ற துறைமுகம் வழங்கப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். கொரியாவினுடைய படையை சீரமைக்க ரஷ்யாவிற்கு லாசரோ என்ற துறைமுகத்தை கொரியா விட்டுக் கொடுக்கின்றது. இதனால் ரஷ்யாவினுடைய செல்வாக்கு கொரியாவில் வளர்ந்தது என்றே நாம் பார்க்கின்றோம். இந்த வளர்ச்சி யாருக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தா, இந்த ஜப்பானிற்கு ரஷ்யாவினுடைய ஆளுமை, கொரியாவில் ரஷ்யாவினுடைய ஆளுமையை ஜப்பான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகவில்லை. இது போருக்கான ஒரு சூழலாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, கொரியாவில் ஜப்பானிய பொருளியல் நலன். அரிசி பற்றாக்குறையினால் வாடும் ஜப்பானியர்களுக்கு கொரியாவினுடைய உபரி உற்பத்தி கட்டாயம் தேவையாக இருந்தது. ஜப்பானிற்கு தேவையான அனைத்து உபரி உற்பத்தி பொருட்களும் கொரியாவில் இருந்தே இறக்குமதி செய்யப்படுகிறது. ஏற்கனவே கொரியாவின் இறக்குமதி வணிகத்தில் பெரும் பகுதி ஜப்பானிடமே இருந்தது. இது இவ்வாறு கொரியாவை முழுக்க ஜப்பான் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்ததால் இந்த சீன ஜப்பானிய போருக்கு கொரியாவை விட்டு கொடுக்க இயலாத ஒரு சூழல் ஜப்பானுக்கு ஏற்படுகிறது. இதுவே சீன ஜப்பானிய போருக்கான இரண்டாவது காரணியாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக, ஜப்பானில் உள்நாட்டு நிபந்தனைகள். ஜப்பானில் சில உள்நாட்டு நிபந்தனைகள் காரணமாக இங்கு கவுண்ட் ஈட்டோவினுடைய கோட்பாடுகளுக்கு எதிராக கடும் எதிர்ப்பு அதிகமாகியது ஜப்பானில். எனவே இதை சரி செய்வதற்காக கண்டிப்பாக ஜப்பான் சீனாவுடன் ஒரு போர் செய்வதற்கான ஒரு சூழல், ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது என்றே நாம் பார்க்கின்றோம். இந்த ஜப்பானில் ஏற்பட்ட உள்நாட்டு பிரச்சனை, உள்நாட்டு நிர்பந்தம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், கவுண்ட் ஈட்டோக்கு எதிராக பல கருத்துக்கள் பரவ ஆரம்பித்தது. எனவே இந்த பாராளுமன்றத்தில் சார்ந்த சில அரசியல்வாதிகள் போர் குறித்து கண்டிப்பாக சீனாவுடன் போர் தொடுக்க வேண்டிய ஒரு சூழலை அந்த திசை திருப்புவதற்காக, அந்த மனநிலையை மாற்றுவதற்காக, போர் ஏற்படுத்துவதற்கான சூழலை ஏற்பட்டது என்றே நாம் பார்க்கின்றோம். நான்காவதாக, லீ ஹங்சங்கினுடைய உறுதி. சீனா தன்னுடைய சார்பு நாடு என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சீனா விரும்பியது. ஏனென்றால் சீனா ஏற்கனவே அன்னாம் மற்றும் பர்மா போன்ற நாடுகளை, திரை செலுத்தி கொண்டிருந்த நாடுகளை பறிகொடுத்தது. இப்போது சீனாவிற்குடைய சார்பு நாடாகவும் சீனாவிற்கு திரை செலுத்தும் ஒரு நாடாகவும் இருக்கக்கூடிய ஒரே நாடு கொரியா. எனவே கொரியாவை விட்டு கொடுக்க சீனா ஒருபோதும் முன்வரவில்லை. எனவே ஜப்பானுக்கு எதிராக போரை தொடங்க சீனாவும் தயாராக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அனைத்து பக்கத்தில் இருக்க அனைத்து திரை செலுத்திய நாடுகளையும் சீனா ஒன்று ஒன்றாக இழந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல். அன்னாம், பர்மா போன்ற நாடுகள்
நாடுகளை பறிகொடுத்து இருக்கக்கூடிய இந்த சீனா கொரியாவையும் இழப்பதற்கு தயாராகவில்லை. இது 4வது காரணியாக ஜப்பான் சீன போருக்கு 4வது காரணியாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். 5வதாக உடனடி காரணம். இந்த சீன ஜப்பானிய போர் ஏற்படுவதற்கான உடனடி காரணமாக நாம் டோங்கா கலகத்தை பார்க்கின்றோம். இந்த டோங்காக் என்னவென்று பார்த்தோமே என்றால் இது ஒரு கிழக்கிந்திய கல்விக் கழகம். டோங்காக் என்பது ஒரு கிழக்கிந்திய கல்விக் கழகம் என்றுதான் பொருள். இந்த கிழக்கிந்திய கல்விக் கழகம் கிழக்கிந்திய கழகம் எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்த்தால், பழமைவாத சிந்தனைகளை, பழமைவாதத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கழகமாக செயல்பட்டது. உண்மையில் இது பழமைவாத பிரிவாகவும் கிழக்கத்திய பாரம்பரியம், கான்ஃபியூசியம், தாவோயிசம், பௌத்தம் போன்றவற்றை பின்பற்றி செயல்பட்டு கொண்டிருந்தது. இதனால் சில ஆசிரியர்கள், கிளைட் மற்றும் பியார்க் போன்றவர்கள் இக்கழகத்தை எவ்வாறு புரைச்சாடினார்கள் என்று பார்த்தால், இது வெளியார் மற்றும் கிறிஸ்தவம், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு எதிரான ஒரு கழகமாகவே இந்த கிழக்கிந்திய டோங்காக் கழகம் அல்லது கிழக்கத்திய கல்வி கழகம் செயல்பட்டது என்று கிளைட் மற்றும் பியர்ஸ் குறிப்பிட்டார்கள். 1894 கொரியாவில் ஊழல் மிகு அதிகாரத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்தது இந்த கழகம். ஐரோப்பியர்களுக்கு எதிராக இந்த டோங்காக் கழகம் கிழக்கத்திய கல்வி கழகம் ஐரோப்பியர்களுடைய கொள்கைகள், மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு எதிராக இது செயல்பட்டது. எனவே இது ஜப்பானுக்கு கண்டிப்பாக எதிராக செயல்படக்கூடிய ஒரு கழகமாக இந்த டோங்கா கழகம் இருந்தது. இந்த குழப்பத்தை அடக்க முடியாத கொரியா, இங்க டோங்கா கழகம் ஏற்படுத்தி இந்த டோங்கா கழகத்தை அடக்க முடியாத கொரியா சீனாவினுடைய படையினுடைய உதவியை நாடியது. எனவே சீனாவும் 1885 டியான்சி ஒப்பந்தத்தின்படி ஜப்பானிடம் தகவலை தெரிவித்துவிட்டு கொரியாவிற்கு தன்னுடைய படையை அனுப்பியது. இந்த டோங்கா கழகத்தை அடக்குவதற்காக கொரியா அரசாங்கம் சீனாவினுடைய உதவியை நாடுகின்றது. எனவே சீனா அரசாங்கம் 1885 டியான்சி உடன்படிக்கையின்படி, டியான்சியில் போட்டுக்கொண்ட உடன்படிக்கையின்படி ஜப்பானிடம் தகவலை தெரிவித்துக் கொண்டு தங்களுடைய சீன படையை கொரியாவிற்கு அனுப்பியது கலகத்தை அடக்க. கலகம் அடக்கப்பட்ட பின்னரும் சீனாவினுடைய படை கொரியாவிலே இருந்தது. இதை போன்று ஜப்பானினுடைய படையும் கொரியா மண்ணிலே இருந்தது. இதனால் கொரியாவினுடைய இறையாண்மை பெரிதும் பாதிக்கப்பட்டு இப்போது கொரியா இரு நாடுகளுடைய வசமும் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்ததாக தெரிந்தது. இவ்வாறு ஒரு புறம் சீனா தன்னுடைய சார்பு நாடு என்றும், மறுபுறம் ஜப்பான் கொரியா ஒரு சுதந்திர நாடு என்றும் அறிவித்து இவர்களுடைய இந்த முற்போக்கு, இந்த மாதிரியானப்பட்ட கருத்து வேறுபாடுகளை கொண்ட இந்த சூழல் முதல் சீன ஜப்பானிய போர் ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்த டோங்கா கலகம் உடனடி காரணமாக பார்க்கப்பட்டது. சீன ஜப்பானிய போர் எவ்வாறு நிகழ்ந்தது என்று பார்ப்போம். போர் தொடங்கியதும் கொரியாவை ஆக்கிரமிக்கும் நோக்கம் தனக்கில்லை என்று, கொரியாவை ஆக்கிரமிக்கக்கூடிய நோக்கம் ஜப்பானுக்கு இல்லை என்றும், கொரியாவை ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் என்பதும், கொரியாவை மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுடைய வாணிபத்திற்காக திறந்துவிட வேண்டும் என்றும் ஜப்பான் வெளிப்படையாக அறிவிப்பை வெளியிட்டது. இந்த அறிவிப்பு எதற்காக என்னவென்றால், மேற்கத்தியர்களை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஜப்பான் தோல்வியுறும் என எதிர்பார்க்கப்பட்டதும், ஜப்பான் இப்போரில், சீன ஜப்பானிய போரில் கண்டிப்பாக ஜப்பான் தோல்வியை அடையும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் சீனா மிக பரந்த அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு. ஆனால் ஜப்பான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜப்பான் மிக ஒரு சிறிய நாடு. இந்த நாடு கண்டிப்பாக சீனாவிடம் தோல்வியுறும் என்று அனைத்து நாடுகளும் எதிர்பார்த்தது. ஆனால் மேற்கத்திய பாணியில் பயிற்சி பெற்ற ஜப்பானிய படையின் முன்பு சீன படையால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. எனவே கொரியாவிலிருந்து சீன படை ஜப்பானிய படையின் மூலம் விரட்டி அடிக்கப்படுகிறது. இவ்வாறு வெற்றி பெற்ற ஜப்பான் படை ஷான்டுங் தீபகற்பத்தின் வெய்ஹை வெய்
வெய்ஹை என்ற துறைமுகத்தை தாக்கி துறைமுகத்தை தங்களுடைய கைவசம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. கைவசப்படுத்தியது அல்லது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது என்றே நாம் பார்க்கின்றோம். யாழு ஆற்றை தாண்டி மஞ்சூரியாவிலும் யாருடைய ஜப்பானியர்களுடைய படை சென்று சீனர்களை துரத்தி அடித்தது. இவ்வாறு நாலாபுறமும் தோல்வியை தழுவிய சீனா ஜப்பானிடம் அமைதியை நாடியது. எனவே 1895 போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஷிமனோசாகி என்ற அமைதி பேச்சுவார்த்தை சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது. ஜப்பான் மிகச்சிறிய நாடு, சீனா மிகப்பெரிய பரந்த அதிக மக்கள் தொகையும் பரந்த பேரரசையும் அதிக வளங்களையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடான சீனா ஒரு சிறிய நாடான ஜப்பானிடம் தோல்வியுற்றதுக்கு முக்கிய காரணம் மேற்கத்திய முறையிலான அணுகுமுறை என்றே பார்க்கப்பட்டது. ஷிமனோசாகி உடன்படிக்கை முதல் சீன ஜப்பானிய போரின் இறுதியில் ஷிமனோசாகி என்ற உடன்படிக்கை கையெழுத்து இடப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி 1885 டியான்சியில் சீனா கொடுக்க முன்வந்ததை பெறுவதற்கு கவுண்ட் ஈட்டோ முன்வந்தார். இப்பொழுது சூழல் அப்படியே மாறுகிறது. டியான்சி உடன்படிக்கையின்படி சீனா எதை கொடுத்ததோ அதை ஜப்பான் பெற்றுக்கொண்டது. ஆனால் முதல் சீன ஜப்பானிய போரின் இறுதியில் இந்த ஷிமனோசாகி உடன்படிக்கையின்படி ஜப்பான் என்ன கொடுக்கிறதோ அதை சீனா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் ஏற்பட்டதை நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த உடன்படிக்கையின்படி கொரியா ஒரு சுதந்திர நாடு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஷிமனோசாகி உடன்படிக்கையின்படி கொரியா ஒரு சுதந்திர நாடு என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதலாவதாக. இரண்டாவதாக ஃபார்மோசா தீவு மற்றும் பெஸ்காடோரஸ் தீவுகள் மற்றும் லியோடும் தீபகற்பம் ஆகியவற்றை சீனா ஜப்பானுக்கு வழங்கியது. ஜப்பானுக்கு 3 பகுதிகளையும் வழங்கியதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் மூன்றாவது நிபந்தனையாக 30 கோடி சீன வெள்ளி நாணயங்களை ஜப்பானுக்கு போர் நஷ்ட ஈடாக அல்லது போர் இழப்பீடாக கொடுக்க முன்வந்தது. நான்காவதாக சீனா ஜப்பானுடன் ஒரு புதிய வணிக ஒப்பந்தத்தை அல்லது உடன்படிக்கையை செய்து கொண்டது. இதன்படி ஜப்பானுக்கு சிறப்பு சலுகையாக அந்த நாட்டு அந்தஸ்து ஜப்பான் சீனாவிற்கு சென்று அனைத்து தொழில்களும் செய்வதற்கான சிறப்பு சலுகைகளை பெற்றது. அதோடு மட்டுமல்லாமல் புதிதாக 4 துறைமுகங்களை சீனா வெளியார் வாணிபத்திற்கு திறந்துவிட வேண்டும். 4 துறைமுகங்களை சீனாவின் 4 முக்கியமான துறைமுகங்களை ஜப்பானிற்கு மட்டுமல்ல மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுக்கும் திறந்துவிட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டது. ஆறாவதாக 1896 சீனாவுடன் பீக்கிங்கில் செய்த உடன்படிக்கையின்படி ஜப்பானிய உற்பத்தி பொருட்களை சீனாவில் எல்லா பகுதிகளிலும் விற்பனை செய்வதற்கு தடையின்றி விற்பனை செய்வதற்கு மற்றும் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு சீனாவில் ஜப்பானிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்திற்கும் வரி விலக்கும் அளிக்கப்பட்டது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக நாம் இங்கு பார்க்கின்றோம். 1896 சீனாவும் ஜப்பானும் கையெழுத்து போட்டுக்கொண்ட வணிக உடன்படிக்கையின்படி சீனாவில் ஜப்பானினுடைய அனைத்து தொழிலகங்களை ஏற்படுத்துவதற்கும் இங்கு ஜப்பானில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்வதற்கும் விற்பனை செய்யப்பட போகின்ற பொருட்களுக்கு வரி விதிப்பும் அளிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். இவை அனைத்தும் ஷிமனோசாகி உடன்படிக்கையினுடைய சிறப்பு அம்சங்களாக நாம் பார்க்கின்றோம். இந்த அனைத்து நிபந்தனைகளும் ஜப்பானிற்கு 100% நன்மையை அளித்தது என்றே நாம் பார்க்கின்றோம். சீனர்கள் இந்த உடன்படிக்கையின் மூலமாக தங்களுடைய வல்லமையை இழந்ததாகவே நாம் பார்க்க முடிகின்றது. இனி சீனாவினுடைய தோல்விக்கு என்ன காரணம்? முதல் ஜப்பானிய போரில் ஒரு சிறிய நாடான ஜப்பானிடம் சீனா தோல்வியுற்றதற்கு என்ன முக்கிய காரணம்? உலகத்திலே மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடு சீனா. மிக அதிக மக்கள் தொகை, அதோடு மட்டுமல்லாமல் மிகப்பெரிய பரப்பளவு, பண்டைய பழக்க வழக்கம், பாரம்பரியம் என்று மிகச் சிறப்பான
வளங்களை உடைய இந்த சீனா மிகச்சிறிய நாடான ஜப்பானிடம் தோல்வியுற்றது ஒரு எதிர்பாராத நிகழ்வாகவே நாம் பார்க்கலாம். தகுந்த இதற்கு ஜப்பானிடம் சீனா தோல்வியுற்றதற்கு சில காரணங்கள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பறைசாற்ற வேண்டும். ஏனென்றால் தகுந்த பயிற்சியும் படைக்கலனும் இல்லாமல் போரிட்ட சீன வீரர்களால் தோல்வியுற்றதில் வாய்ப்பில்லை. ஏனென்றால் சீன படை பழைய முறையிலான படைப்பயிற்சியை மட்டுமே பெற்றிருந்தது. ஆனால் ஜப்பானியர்கள் நவீன முறைப்படி நவீன மேலை நாட்டு பயிற்சி பெற்று திறன் பெற்றவர்களாக காணப்பட்டனர். மேலை நாட்டு பாணியில் பயிற்சி பெற்ற ஜப்பானிய வீரர்கள் நாட்டுப்பற்றுடன் கட்டுப்பாட்டுடன் போரிட்டது. தெற்கில் வாழ்ந்த சீனர்கள் இப்போரில் ஆர்வம் காட்டவே இல்லை. சீனர்களுடைய படை மிகவும் வலுவிழந்த படையாக காணப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் யாங்டிசி நதிக்கு தெற்கில் வாழ்ந்த சீனர்கள் இப்போரில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. இது தோல்விக்கான ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. அதே போன்று லீ கங் சங்கின் சொந்த பிரச்சனையாகவே இப்போரினை பார்த்தனர். முதலாம் சீன ஜப்பானிய போரினை லீ கங் சங்கின் சொந்த பிரச்சனையாக பார்த்தனே தவிர சீன அரசின் பிரச்சனையாக பார்க்கவில்லை. இது 4வதாக தெரிவிக்கப்படுகிறது. 5வதாக தவஜர் பேரரசி, சீனாவினுடைய பேரரசியான தவஜர் பேரரசினுடைய அரசி சூஷி கப்பற்படையை சீரமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை தமது கோடைக்கால அரண்மனையை புதுப்பிப்பதற்காக செலவிட்டார். இவ்வாறு இந்த சீனர்களுடைய நடவடிக்கை, இந்த சீனர்களுடைய செயல்பாடுகள் முதல் சீன ஜப்பானிய போரில் தோல்வியை தழுவதற்கான ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் முதல் சீன ஜப்பானிய போரினுடைய விளைவுகள் சீனாவிற்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திய சீன அரசியலில் ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது என்றே நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் சீனாவினுடைய வலுவற்ற தன்மை உலக நாடுகளுக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. ஐரோப்பிய நாடுகள் கிழக்கிந்திய நாடுகளில் மிக ஒரு வல்லரசாக கருதிய சீனா, ஏனென்றால் பரப்பளவிலும் சரி மக்கள் தொகையிலும் வளங்களிலும் சிறந்து விளங்கிய சீனா ஒரு சிறிய நாடான ஜப்பானிடம் தோல்வியுற்றது. சீனாவினுடைய வலுவற்ற தன்மையை வெளிக்காட்டியது. அதோடு மட்டுமல்லாமல் சீனாவை அனைத்து நாடுகளும் ஆப்பிரிக்கா கண்டத்தை எப்படி சிறு சிறு துண்டுகளாக பங்கு போட்டு கொண்டனரோ அதை போன்றே சீனாவையும் ஜப்பான் மட்டுமல்ல பிற ஐரோப்பிய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் பங்கு போட்டுக்கொண்டே தங்களுடைய கட்டுப்பாட்டு கீழ் வைத்துக் கொண்டனர் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்ல சீனா பிற்காலங்களில் மேற்கத்திய நாடுகளின் அல்லது ஐரோப்பிய நாடுகளினுடைய குத்தகை பகுதியாகவே மாறியது என்று நாம் பார்க்கலாம். இதை தொடர்ந்து மஞ்சு மரபினரின் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்தனர். இதுவரைக்கும் மஞ்சு மரபினர் சீனாவில் பெரும் ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறார்கள். இப்போ 1911 மஞ்சு மரபினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இந்த சீன ஜப்பானிய போர் இருந்ததை நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் சில சீனாவினுடைய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியது. சீனாவினுடைய சீர்திருத்த இயக்கங்கள் மேற்கத்திய கல்வி முறை, மேற்கத்திய முறையிலான பண்பாடு, கலாச்சாரம் சீனாவிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று இளைஞர்கள் விரும்பினர். இதுவும் சீனாவினுடைய ஒரு தோல்விக்கான காரணமாக பார்க்கப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் சீனாவில் மேலும் பல ஐரோப்பிய நாடுகள் சலுகைகளை பெற்றனர். உள்நாட்டு தொழில்கள் அழிந்தே போயிற்று என்றே நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளுடைய தாக்கம் சீனாவில் அதிகமாக ஏற்பட்டது. அனைத்து நாடுகளும் திறந்த வழி கொள்கையை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஜப்பானினுடைய அனைத்து ஆலைகளும் பொருட்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெறக்கூடிய இடமாகவும் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சந்தையாகவும் சீனா விளங்கியது. இது ஜப்பானின் எழுச்சிக்கு ஒரு காரணமாக விளங்கியதை நாம் பார்க்கின்றோம். உலக 19ஆம் நூற்றாண்டில் கிழக்கிந்திய நாடுகளில், கீழை நாடுகளில் சீனா ஒரு வல்லரசாக திகழ்ந்ததை போன்று
முதல் ஜப்பானிய போருக்கு பின் ஜப்பான் எழுச்சியுற்றது என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். இதற்கு அடுத்தார் 3 வல்லரசு நாடுகளினுடைய தலையீடு இங்கு ஏற்பட ஆரம்பித்தது. சீனாவில் ஏற்பட ஆரம்பித்தது. குறிப்பாக ரஷ்யா, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் தலையிட்டதன் விளைவாக சீனாவினுடைய நிலை மேலும் பின்னடைவை சந்தித்தது என்று நாம் பார்க்கின்றோம். இத்தோடு இன்றைய முதல் சீனா ஜப்பானிய போர் நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.